தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் இன்றைய பாதிப்பு 25,000-ஐ நெருங்கியிருக்கிறது. தமிழகத்தில் ஒரே நாளில் 24,898 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கொரோனா இரண்டாவது அலையின் வேகம் காரணமாக தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனா பரவல் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் இன்றைக்கு 24,898 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து 25,000-ஐ கொரோனா பாதிப்பு நெருங்கியிருக்கிறது. தமிழகத்தில் இன்றைய கொரோனா பாதிப்பு 25,000-ஐ நெருங்கியிருக்கிறது. இன்று ஒருநாள் மட்டும் 24,898 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஆர்த்தி. ஆர்த்தி, மாவட்ட வாரியாக கொரோனா பாதிப்பு நிலவரம் பற்றிய தகவல்கள் நீங்க சொல்லலாம். நிச்சயமாக தமிழகத்தில் தொடர்ந்து கொரோனா பாதிப்பு என்பது நாளுக்கு நாள் மிகவும் வேகமாக பரவி வருகிறது. இன்றைக்கு தமிழகத்தில் பாதிப்பு என்பது பார்த்தோம் என்றால் 24,898 இருக்கிறது. இறப்பு எண்ணிக்கை என்பது, அதாவது சிகிச்சை பலனின்றி கடந்த 24 மணி நேரத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 195 இருக்கிறது. இதனால் மொத்தம் தமிழகத்தில் இருக்கக்கூடியவர் சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை என்பதும் அதிகரித்திருக்கிறது. அதாவது 1,31,468 இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரையில் சென்னையில் தான் தினசரி பாதிப்பு என்பது அதிகமாக இருக்கிறது. அதாவது கடந்த ஒரு வார காலம் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டோம் என்றால் 5,000 இருந்த தொற்று பாதிப்பு என்பது தற்போது 6,000 கடந்து பதிவாகிறது. தினசரி தொற்று பாதிப்பு சென்னையில் மட்டும் 6,678 நபர்களுக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 6,000 பேருக்கு தொற்று பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் 6,047 பேர் இன்று சென்னையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் குணமடைந்து வீடு திரும்பி இருக்கிறார்கள். தினசரி தொற்று பாதிப்பு ஒரு புறம் அதிகமாக இருந்தாலும் வீடு திரும்புபவர்களின் எண்ணிக்கையும் அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கிறது. சென்னை சுற்றியுள்ள பகுதிகளை பார்த்தோம் என்றால் செங்கல்பட்டில் 2,000-ஐ தாண்டி பதிவாயிருக்கிறது. அதே போல் கோவையிலும் 2,068 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது. திருவள்ளூரில் பார்த்தோம் என்றால் 1,560 நபர்களுக்கு தொற்று பாதிப்பு என்பது உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது. தினசரி தொற்று பாதிப்பு என்பது அதிகமாக இருந்தாலும் குணமடைந்து வீடு திரும்புவோரின் எண்ணிக்கையும் அதிகமாகத்தான் இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 21,546 பேர் குணமடைந்து வீடு திரும்பி இருக்கிறார்கள். அதாவது கடந்த ஒரு வாரத்தில் இந்த இறப்பு எண்ணிக்கை மட்டும் பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 1,000-ஐ கடந்து பதிவாகி இருக்கிறது. ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட 1,50,000 லட்சம் பேருக்கு புதிதாக தமிழகத்தில் தொற்று பாதிப்பு என்பது ஏற்பட்டு இருக்கிறது. கடந்த அலையின் போது 127 அதிகபட்ச இறப்பு எண்ணிக்கை இருந்த நிலையில் தற்போது அது 200-ஐ எட்டி இருக்கிறது. ஒரு புறம் தினசரி RT-PCR பரிசோதனைகளும் 1,50,000 லட்சம் நபர்களுக்கு RT-PCR பரிசோதனையானது செய்யப்படுகிறது. அதாவது 100 நபர்களுக்கு பரிசோதனை செய்தால் கிட்டத்தட்ட 30 நபர்கள், அதாவது 20 to 25 நபர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்படும் நிலையானதும் எட்டியுள்ளது. இந்த இரண்டாம் அலை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் டப்ளிங் ரேட் அதிகமாக இருக்கிறது. அதாவது ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு தொற்று பரவும் அபாயம் என்பது அதிகமாக இருக்கிறது. அதாவது 5 நபர்களுக்கு பரிசோதனை செய்தால் அதில் 1 அல்லது 2 நபர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்படுகிறது. இது போன்ற நிலைதான் தற்போது தமிழகத்தில் இருக்கிறது. இந்த தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு கட்டுப்பாடுகள் அரசு தரப்பிலிருந்து விதிக்கப்பட்டிருந்தாலும் புதிதாக தொற்று பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையும் தினசரி அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கிறது. இதனால் மருத்துவமனைகள், பெரும்பாலான மருத்துவமனைகளில் படுக்கை இல்லாத நிலைதான் இருக்கிறது. குறிப்பாக அரசு மருத்துவமனைகளில் சென்னையில் மட்டும் பார்த்தோம் என்றால் 5 பிரதான அரசு மருத்துவமனைகளில் ICU படுக்கைகள் என்பதே இல்லாத ஒரு நிலைதான் இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு மருத்துவமனைகளிலும் ICU படுக்கைகள், காலி இடங்கள் இல்லை என தெரிவிக்கிறார்கள். அதே போல் ஆக்சிஜன் வசதி கூடிய படுக்கைகளும் நிரம்பி இருக்கிறது. குறிப்பாக கிண்டி கிங்ஸ் இன்ஸ்டிடியூட்டில் பார்த்தோம் என்றால் 198 ஆக்சிஜன் படுக்கைகள் இருந்தால் அதில் ஒரு ஆக்சிஜன் வசதி கொண்ட படுக்கை மட்டுமே காலியாக இருக்கிறது. அதே போல் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் 168 ஆக்சிஜன் வசதியுடைய படுக்கைகளில் எல்லாமே நிரம்பி விட்டதாக தகவல்கள் இருக்கிறது. இதனால் புதிதாக மூச்சு திணறலுடன் அல்லது தீவிர பாதிப்புடன் ஏற்படும்
நோயாளிகளுக்கு மருத்துவமனைகளில் அனுமதி கிடைப்பது என்பது கடினமாக இருக்கிறது. அதே போல் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுபவர்களுக்கு தீவிரமாக தொற்று பாதிப்பு இருந்தால் அவர்கள் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். அதே போல் ஒரு புறம் தனியார் மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் ரெம்டெசிவிர் மருந்தை பரிந்துரை செய்து மருந்து சீட்டு எழுதி கொடுக்கிறார்கள். ஒரு புறம் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில் பார்த்தோம் என்றால் அந்த ரெம்டெசிவிர் மருந்து வாங்குவதற்காக 3 நாட்கள் தொடர்ச்சியாக வெளியில் சாலையில் இருக்கக்கூடிய நிலையும் இருக்கிறது. ஒரு சில மருத்துவர்கள் மற்றும் ஆய்வு நிறுவனங்களை பொறுத்தவரையில் பார்த்தோம் முழு ஊரடங்கு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு போட்டால் மட்டுமே இந்த தொற்று பாதிப்பு என்பது கட்டுக்குள் வரும் எனவும் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் இந்த தொற்று பாதிப்பின் டப்ளிங் ரேட் மிகவும் அதிகமாக இருப்பதால் இந்த தொற்று பாதிப்பின் டப்ளிங் ரேட்டை குறைப்பதற்கு முழு ஊரடங்கு மட்டுமே ஒரு தீர்வாக இருக்க முடியும் என பல மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதாவது மே 3ஆம் தேதி 20,000 கடந்து தொற்று பாதிப்பு இருந்த நிலையில் தற்போது வெறும் இந்த ஒரு 3 நாட்களில் மட்டுமே கிட்டத்தட்ட அது இருமடங்காக, அதாவது 24,000 தாண்டி 25,000 நெருங்கும் நிலை எட்டியுள்ளது. பொதுமக்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.